வணக்கம்டா. வணக்கம் கவுண்டர. அடா நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கற கவுண்டர. சரி சரி. இத குத்து கவுண்டர. ஒரு நாள் மரியாதை இருக்கணும் கவுண்டர்னா. இதெல்லாம் என்ன கவுண்டரா மரியாதை இருக்குது? ஏன்டா? எங்க வீட்டுக்காரி ஊர்ல சோறு எடுத்துட்டு வரும்போது சோளக்காட்டுல உட்காந்து வாங்கி தண்ண கவுண்டர். அதெல்லாம் வந்து வெளியில சொல்லிக்கிட்டே என்னாட்ட பாக்குற கவுண்டர் தான் சொல்லுவாங்க. சோறு கவுண்டர் விடு கவுண்டர. சோறு தின்னு தான் சொல்லுவாங்க, அப்படி பிக்கத்துன்னு சொல்லுவாங்க. ஏனுங்க பண்ணாடி கவுண்டர. ஓய் ஓய். அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். சரி. ஆமா. எங்க ரொம்ப நாளா ஊர் பக்கமே காணோம். பழைய சோத்துக்கு வருவேன். ஆமா. பழைய வேட்டி எடுப்பேன். ஆமா. எடுத்துட்டு வந்து துவைப்பேன், நீளம் போடுவேன். இப்பதான் ரொம்ப நாளா ஆளியே காணோம். கவுண்டர பாரு கவுண்டர. நான் ஏழு பொட்டாட்டி கட்டணும் கவுண்டர. நீ புடிக்கிற புடிச்சுக்கு 7 பொண்டாட்டியா? 7 பொட்டாட்டி கட்டினேன். 7 பொட்டாட்டி வர்றான். இந்த சின்ன வண்ணா பையனுடைய வரிசையை பாக்குறான். நீ ஏன் பங்கு பிரிச்சு விடாயா? கொடுக்க மாட்டாங்க. அதனால சின்ன வண்ணா பையனுடைய வரிசையை பாக்குறாங்க. பார்த்த உடனே எட்டி ஒதுக்கி ஒரே ஒதுக்கிட்டு போயிடுறான். அடிச்சுனா ஓடியே போயிடுவேன். ஆமா கவுண்டர. கவுண்ட மரியாதை இருக்கணும். சரி இருக்கட்டும் குத்து. அந்த மரியாதை கொடுத்து பேசணும். அந்த மரியாதை கொடுத்து பேசணும். கவுண்டர. இந்த கால்ல உதைக்கிற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது. நான் கவண்டேன். கவுண்டர. ஏண்டா? 7 கொலை பண்ணனேன். எந்த ஏட்டு இன்ஸ்பெக்டர் என்ன ஏட்டான்னு கேட்கல. சண்டாளா. என்ன கவுண்டர? 7 கொலைய பண்ணடா. ஆமா. ஏட்டு இன்ஸ்பெக்டர் யாரு ஏட்டான்னு கேட்கல. ஏண்டான்னு கேட்கல. கேட்கல. ஏண்டா? ஏன்னு கேட்கவே இல்ல. ஏன்னு கேட்கவே இல்ல. ஆஹா. என்ன கொலை? ரொம்ப கொலை. போடாடே. கவுண்டர. காட்டுக்காரன் கேட்டிருப்பானே. கவுண்டர. இங்க பாரு. இந்த ஏரியா பூரா நான் தான் வெளுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த அரியானூர் பூரா. இந்த ஏரியா பூரா நானே அரியாம்பிட்டி அழைச்சுமா நீயே. நானே வெளுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா. பஞ்சம் வந்துருச்சு. அடாடா. பஞ்சம் வந்ததுனால இங்க இருந்து புறப்பட்டேன். எங்க? எங்க? கெட்டிமடாவுக்கு போயிட்டேன். கண்டிப்பா அங்க பஞ்சத்தை பொழைப்பதற்கு. ஆமா. அங்க போய் என்ன வேலைன்னு கேட்கலையே. அங்க போய் பால் இறக்குற வேலை. ஏண்டா? இங்க எல்லாம் இந்த பால் இறக்க முடியாது. இங்க இருந்து கண்டிப்பா அங்க போய் பால் இறக்கிற வேலைன்னு சொல்லி என்ன பால்? லப்பர் பால். லப்பர் பாலா? பாரு கவுண்டர. போன புதுசுல 4 பால் 5 பால் இறக்கணும் கவுண்டர. இல்ல இல்ல புதுசுல 5 என்ன 10 கூட இறக்கலாம். இப்ப வர ஒரு பால் இறக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமாடா. நல்லா சத்துள்ளதா சாப்பிட்டா ஏதோ அவளுங்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்து இறக்கலாம். அதனால இறக்க முடியல. இப்ப வர ஒரு பால் இறக்க முடியல கவுண்டர. முடியாது. கவுண்டரும் இறக்குறதுக்கு பேர் பேரு. சரி. அதனால அங்க போய் பாரு கவுண்டர. அழகான ஒரு குட்டி புடிச்சிட்டேன். என்ன வெள்ளாட்டு குட்டியா இல்ல பன்னி குட்டியா? கவுண்டர. பொண்ணு பொண்ணு. அப்படியே சண்டாளா. இங்க இருந்து போய் பஞ்ச பொழைக்க போனவன் நீ கண்டிப்பினாங்க. அங்க போய் ஒரு பொண்ணை பிடிச்சு ஒரு குட்டிங்கிறிய. ஆமா. கவுண்டர. ஓய். அந்த பொண்ண எப்படி பிடிச்ச? கவுண்டர. அத சொல்லிடுவிட்டா ராவும் பவளாவும் ராவண கதையாவும். ராவணன் கதையெல்லாம் வேணாம். உங்க அண்ணாமட்டி கதையை சொல்றா. கவுண்டர. இந்த ஆதமத்த நாய்க்கு கால்ல கல்லடி போட்டு வந்துருச்சு கவுண்டர. அடிச்சுனா பவுடு அப்படியே சொல்லி போய் ராசு போடு. ஏன் கவுண்டர? ஆற பார்த்து ஆதமத்த நாய்ங்க. எனக்கு அப்படி பண்ணி சொல்லு. இந்த ஆதமத்த நாய்ங்கற கால்ல கல்லடி போட்டு வந்துருச்சு. கல்லடி போட்டு வந்து ஆறவே இல்லையே. இருக்கு அதிகம் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அதிகம். ஆமா. சரி. நம்ம தாத்தா இருக்கிறாரு. நான் கவண்டேன். நீ வந்தா உங்க தாத்தா இருக்கிறார பெரிய தாத்தா. அப்படி சொல்ல. அவர்கிட்ட போய் பெரிய மனுஷன் இவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டா. எங்க தாத்தா நல்லா ஐடியா கொடுத்திருப்பாரு. ஆமா. எப்படி அப்படின்னு போய் கேட்டேன். கவுண்டர் இப்படி கால்ல கல்லலி பொண்ணு வந்துருச்சு. நானும் என்னடோ செலவு பண்ணி பார்த்தேன். சரி அவள இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருந்தா சொல்லு சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு. ஏண்டா பௌத்துக்கு சோறத்துக்குறியா பிய்ய தகுறியாடா அருவக்கட்ட நாய அறிவு இருக்குதா உனக்கு? ஒண்ணு அப்படி ஒரு ஆசை போல. கவுண்டர் என்ன கேக்குறாரு. சரி அப்படி பேசினாரு. கவுண்டர் இதுக்கு வழி சொல்லு அப்படின்னு. டாக்டர் போய் ஊசி போடுறாடாரு. டாக்டர் போய் ஊசி போடுறாரு. நானும் 5000 ரூபாய்க்கு ஊசி வாங்கிட்டு போய் டாக்டர் கிட்ட போட்ட பொண்ணு நல்லா அவள கவுண்டர். சண்டாளா. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் தான் உனக்கு ஊசி போடுவாரு. 5000 ரூபாய்க்கு ஊசி வாங்கிட்டு போய் டாக்டர் விட்டு வாசல போட்டா
புண்ணிய பிற நல்லாவும் புண்ணு நல்லா ஆகல. சரி அவருதான் அப்படி சொல்லிட்டாரு. அப்பா இருக்கிறாரு நம்ம அப்பா. டேய் நம்ம அப்பான்னு சொல்லாத. கவுண்டரே அப்பா உங்க அப்பா தான். அப்பா நல்லா சொல்லுங்க. அவர்கிட்ட வந்து கவுண்டரே பெரிய கவுண்டர் கேட்ட அப்படி வைத்தியம் சொன்னாரு. நல்ல ஆவல ஏதாவது நீ ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லு கவுண்டர். ஆதமத்த நாயே ஆறு பார்த்து ஆதமத்த நாயே கவுண்டர் என்ன கேக்குறாரு அப்படி சொல்றா. கையை ஆதமத்த நாயே ஏண்டா நீ இப்ப வந்து எனக்கு முன்னே கேட்டுக்கணும் இல்ல. அவத்துக்கு சோத்த தகரிய பெய்ய தகரிய அறிவு இருக்குதான அறிவு ஒண்ணு அப்படி ஒரு ஆசை போல அடிச்சுட்டாதீங்க. ஏண்டா என்ன கேள்வி கேக்குறான் பாருப்ல. 1000 அடினா கூட என்ன அடிக்க எங்க வீட்டுக்காரர் ஒரே அடியே செத்து போயிருவாரு. போய் 1000 அடி அடிக்க முடியும். என்ன கேட்கணும்ல அப்படின்னாரு. சரி சொல்லு கவுண்டர் அப்படின்னு. அட பரதேசி நாயே என்ன சொல்றாருங்க? என்ன 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 உன்னை கூடாது. பரதேசி நாயே எத்தனை புண்ணு கால்ல இருக்குதோ ஒரு புண்ணுக்கு ஒரு கல் எடுத்துக்க. ஆத்தங்கரையில போய் ஒரு புண்ணுக்கு ஒரு கல்லா எண்ணி ஆத்தல போட்டுட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு துணிமணிகளா துவச்சிக்கிட்டு வான்னு சொன்னார் எங்க அப்பா. ஆமா அப்பா அந்த கல்லை எண்ணிக்கிட்டு போய் ஆத்தல போட்டேன். ஒவ்வொன்னா ஒவ்வொரு புண்ணுக்கும் போட்டேன். அதுக்கு மேல அவளை கேளு. ஆமா நல்லா இருக்கியா? எனக்கு பின்னாடி கும்பிடுறீங்க பாரு கொலையில கும்பிடுறா பாரு. கொழுப்பு எதுக்கு கவுண்டர தூக்கு போடுற மாதிரி இதை போட்டு ஏங்க எசமானே கொன்னே போடுவோம். என்னங்க கூப்பிட்ட? ஆற பார்த்து கூப்பிட்டாங்க. ஐயோ என்னையா கூப்பிட்டீங்க? ஓ ஏன் கூப்பிட்டீங்க? ஆமா இவன் யாரு? அவரா? அவரு எங்க சின்னாய் மாவன். சின்னாய் மாவனா? எங்க வீட்டுக்காரரு. வீட்டுக்காரரா? எப்படி சின்னாய் மாவன் எங்க வீட்டுக்காரரு? சின்னாய் மாவன் தான் கொளுத்து முறை. சரி சின்னாய் மாவன் கொளுத்த முறையா? ஆமா. அடப்பா ஆதமத்த முடியல. சரி தம்பி கவுண்டர நீ சின்னாய மாவனா? அவன் ஏன் முடிச்சதாங்க எப்படா? எனக்கு பெரிய மாவளுங்க. இளம் எடுக்க அண்ணன் தங்கச்சி ஆகுது. கட்டிக்கிட்டா என்ன ஆகுதுங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி இருந்தாலும் முறம் மாறுதல்றா. நீ பெரிய மாவன் அவன் சின்ன விட்டு பிள்ளை. அதுக்கு மேல கேளுங்க என்ன நடந்ததுன்னு. என்னமா ஏங்க இந்த ஆளு புண்ணு உங்க அப்பா இருக்காருல்ல பெரிய கவுண்டர், அவர் ஒரு புண்ணுக்கு ஒரு கல்லா தூக்கி போடுன்னு சொன்னாரு. இவர் வந்த இந்த வண்ணா பையன் எப்படி வர்றாங்க? எப்படி வர்றாங்க? எப்படி அப்படியே செந்தனில மீளு வர்ற மாதிரி சிறுன்னு வர்றானுங்க. செந்தனில மீன் வர மாதிரி சிறுன்னு போறியா வாடா? அப்படி வந்துங்க என்ன கேக்குறாங்க? இவ்வளவு நேரம் எவ்வளவு பாத்துக்கிட்டு அடக்காயில முடிச்சுட்டு இருந்துக்கிறேன். வர இவனும் தெரியாத போயிட்டு இருக்கிறான். நானும் மெய் பார்த்தேன். எனக்கு கவுண்டர் தொடங்கி என்னமோ ஒழுதுட்டு இருக்குது. அந்த குட்டி எடுத்து கொடாப்புல போடுங்க. அதை ஏங்க நீங்க பாக்குறீங்க? என் கூட்டுக்காரி அங்க அதையெல்லாம் பார்க்க கூடாது. ஏங்க அவ கேளுங்க இந்த வண்ணாமயம் பண்ண கதைய. செந்தல் மீன் வந்தா சிறுன்னு வந்தானா வந்த வேகத்துல என்ன இருக்கு என்னங்க கேக்குறது? என்ன இருக்கு என்னங்க கேக்குறது? என்ன கேக்குறது? ஒரு அட்டில வந்த உடனே என்னன்னு கேக்குறாரு? பேசு நான் அயாளுக்கு விரதம் தலைக்கிறேன். அதுவும் கவுண்டரே. ஆமா ஏங்க அப்படி எட்டு நில்லுங்க. நீங்க பக்கத்துல நின்னு எங்க சாதியில எங்க தள்ளி வச்சிருவாங்க. என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? தள்ளி நில்லுங்க யாராவது பார்த்தா எங்க சாதியில அவளை தள்ளி வச்சிருவாங்க. அப்ப நான் ஜாதி கட்டவன் நீ உடனே ஜாதியா? எங்க இப்பெல்லாம் மாத்திட்டாங்க இப்படி. சரி சொல்லு சொல்லு. அப்புறம் இந்த பவானி நோனியார் இருக்குதுங்க. பவானி நோனியார் இல்ல பவானியார். பவானி ஆத்துல அங்க கிடக்குது ஒரே ஒரு கல்லுங்க. அந்த ஒரு கல்லு மேல நான் தண்ணி ஊத்திக்கிட்டு ஒரு குத்து சீலைய மேல போட்டுக்கிட்டு இன்னொரு குத்து சீலைய அப்படியே காலை மேல வச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. மேல காலை வச்சு நீ சீலைய துவைக்கிற. அப்படி துவைக்கும் பொழுது அந்த மண்ணாம்பை என்ன இருக்கு என்னங்க கேக்குறது? வந்தவங்க என்னன்னு கேக்குறாங்க? பிள்ளை பிள்ளை காலை தூக்கு நான் 2 அடி அடிக்கிறது கேக்குறேன். கவுண்டர் மடிக்கிறாடா அடியா பவுடர் அப்படியே திரும்பி போறாங்க. காலை தூக்கு 2 அடி அடிக்கிறேன். அப்படி 2 அடிக்கு மேல அடிக்க மாட்டாரு இவரெல்லாம். அறிவு கிட்ட தரமா பேசக்கூடாது.
நாயம் என்னன்னு கேட்டுக்கிட்டு தான் பேசணும். அவ கல்லு மேல காலை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். சரி, நீ காலை தூக்கு, நான் 2 அடி அடிச்சுக்கிறேன்னா காலை தூக்கெல்லாம் அடிக்க மாட்டியாடா? கவுண்டரே, நாயம் என்னன்னு கேட்கணும். சித்திரகாலாதி மழை பேசி ஆத்துல நிறைய செந்தண்ணியா போகுது. ஆத்து நிறைய செந்தண்ணியா போகுது. கிடக்கிறது ஒரே கல்லு. அந்த ஒரு கல்லு மேலே எப்படி நிக்கிறாங்க? இப்படி காலை தூக்கி இப்படி கூட்டுக்காரர் அடிச்சு செத்து போயிருவாரு. ஒரு அடியில செத்து போயிருவாரு. இப்படி காலை தூக்கி அந்த ஒரு கல்லு மேல வச்சு நின்னுக்கிட்டு துவைக்கிறான். நம்ம அப்பா சொன்னாரு, தண்ணி ஊத்திக்கிட்டு துணிமணி எல்லாம் அழைச்சிட்டு வாடான்னு சொன்னாரு. ஆமா, தண்ணி கல்ல கட்டி போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டேன். கட்டிக்கிறது கோமணம். அந்த கோமணத்தை கல்லு மேல அடிச்சு துவைக்கணும்ல. கோமணத்தை ஊத்தி கல்லு மேல அடிச்சு துவைக்கணும். அதனால அந்த கல்லு மேல காலை வச்சிருந்தால பிள்ளை உன் காலை தூக்கு, நான் 2 அடி அடிச்சுக்கிறேன். கோமணத்தை காலை தூக்கு, கோமணத்தை அவுத்து 2 அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதத்தான் தப்பு. என்ன அது தப்பு இல்லைங்களா? அது தப்பு இல்லைங்களா? அதுதான் போட்டுங்க, அதுதான் போட்டுங்க, அதுதான் போட்டீங்கன்னா நான் இது கேளுங்க. அப்படிதான் கேட்டால சரி போனா போ, புது ஆளா இருக்குன்னு சொல்லி நான் காலை எடுத்துட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் துவச்சு துணி மேல போட்டு இருக்க முடியும். நான் என்ன பண்ண, இந்த ஆம்பளை இருக்கிறேன்னு சொல்லி ஒரு குத்து சீலையை மேல போட்டுக்கிட்டு இன்னும் 2 குத்து, ஒரு குத்து சீலைய அப்படியே அந்த வேலி வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலியில புடிச்சு கட்டிட்டுங்க. 2 பக்கமும் சீலை கட்டிட்டேன். ஆமா, சீலை கட்டி ஒரு குத்து சீலை மேலையும் மறு குத்து சீலை வேலியில காஞ்சுகிட்டு இருக்குது. இந்த வந்த வண்ணா பையன் கம்முன்னு இருக்கணும்ல, கம்முன்னு அங்க இருக்கணும். என்ன கேக்குறான்? இதெல்லாம் கட்டண பல்லு பிள்ளை வந்து என்னன்னு கேக்குறான்? பிள்ளை பிள்ளை உன் சீலையை தூக்கு, என் கோமணத்தை அவுக்குன்னு கேக்குறாங்க. கேளுக்கு உன் சீலை தூக்கு, என் கோமணத்தை அவுக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்கணும் கவுண்டரே? சொல்றா. நான் கட்டிருந்தது கையவள கோமணம். ஆமா, கோமணம்னா கையாகலாம் தான். கையவள கோமணம். அந்த கோமணத்தை துவைச்சல்ல, ஆமா, தூர போட்டா சித்திரகாலாதி காத்து தூக்கிட்டு போயிட்டு அம்மனமாவா போவேன். போக முடியாது. அதனால கள்ளி வேலியில 2 பக்கமும் முடிச்சு போட்டு கட்டிவிட்டேன். நீ இதுக்கு முன்ன ஆமா, இவன் கொண்டாந்து அது மேல 16 போல சீலையை காய விட்டுட்டான். அப்புறம் நான் ஒண்ணும் தப்பா கேட்கல கவுண்டர். பிள்ளை உன் சீலையை தூக்கு, நான் கோமணத்தை தவுக்குறேன். இதுல என்ன கவுண்டர் தப்பு? ஏங்க உங்களுக்கு எனக்கு உதவி நியாயம் கேக்குறீங்க, பரவாயில்லையா? இல்லைங்க, அந்த மாதிரி நியாயம் கேட்காதீங்க. ஏங்க அதுதான் போகட்டும். ஏங்க இது எல்லாம் எடுத்துட்டு நான் போயிட்டு இல்ல, நான் புடவை எடுத்துட்டு போயிட்டு இல்ல, நான் வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேங்க. படுத்து தூங்கிட்டு இருக்க போல இந்த வண்ணா பையன் வர்றானுங்க, வந்து தட்டுறாங்க சாமத்துல. அப்படியா? இருமா இரு. ஏண்டா இப்படி எல்லாம் 2 பேரும் பேசுறீங்களே, நீ என்னடா ஊரு? ஊரை மறந்துட்டியா? கேட்கவே மறந்துட்டா. ஏன் ஊரை கேக்குற? 8 உதைப்பேன். என்ன புண்டை 8 உதைப்பேன்? எடா 8 உதைப்பேங்கிற ஊர் பேரு கேட்டா கவுண்டர் தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊர்ல சந்தை கூடும். ஓ, சந்தை. ஆமா, சரி. சந்தையில எட்டி மரம். ஒரு எட்டி மரம். ஆமா, அதனால அப்ப எல்லாம் பாருங்க கூறுகறி போடுவாங்க கசாப்பு. ஆமா, கூறுகறி இப்பதான் கிலோ. ஆமா, சரி. அந்த கூறுகறி போடுறவங்க எல்லாம் ஆட்டை அறுத்து கொண்டுட்டு போய் அந்த எட்டி மரத்தடியும் உதப்பி கொட்டுறது. ஆட்டு சாணிய. அதனால அந்த உதப்பி கொட்டுறாங்கல்ல, அதனால அந்த எட்டி மரத்தையும் அந்த உதப்பி சேர்த்து எட்டி உதப்ப. ஊர் பேரு எட்டி உதப்ப. உன் பேரு எட்டி உதப்ப. என் பேரு இல்ல, என் ஊர் பேரு. நீ என்ன ஊரு? ஏங்க ஏன் இப்படி பல்ல கெஞ்சிருக்க சராயாட்டம்? இங்க ஏங்க பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? உன்னது என்ன ஊரு? ஊருதா? என்ன ஊருது? என்ன ஊருக்கார பிள்ளை? என்ன ஊருன்னு கேக்குறீங்களா? மல்றம் குடிங்க. ஏடா உன் பேரு கேட்டா எட்டி உதப்புங்கிற, இவன் பேரு கேட்டா மல்றம் குடிங்கிற. நான் மூத்தர்த்தியா? கோவப்படாது கேளுங்க. ஏங்க எங்க ஊருக்கு பக்கத்துல மல்லர்கள் குடியிருந்தாங்க. மல்லர்கள்? ஆமா, அப்படி குடியிருந்த காரணத்தினால எங்க ஊருக்கு பக்கத்துல நாங்க வெள்ளா விழுக்கிறதுனால எனக்கு மல்லரும் குடி, மல்லர்கள் குடி. அதான் நான் வேகமா சொல்றது மல்லரம் குடின்னு கேக்குது. இங்க கை வச்சு மல்றம் குடிங்கிறான். உங்க ஊரு மல்றம் குடி, உங்க ஊரு எட்டி உதப்ப. ஆமாங்க. என்ன பண்ணா? ஏங்க அப்படி இவங்க ஊர்ல கம்முன்னு போக வேண்டியது, கோமணம் தவிர்த்துக்கிட்டு நான் எங்க ஊர்ல இருக்கிறேங்க. சாமத்துல தண்ணி போட்டு வர்றாங்க, வந்து என்ன தெரியுமா பண்ண சொல்றாங்க கவுண்டர்? எப்படிங்க வாயால சொல்லிட்டு கவுண்டர்?
அங்க என்ன கவுண்டர் பாத்து கவுண்டர் என்ன பண்ணி என்னமோ குலுங்குதுன்னு பார்த்தேன்டா. அது உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்டங்க சொல்லட்டும்? அது எப்படிங்க வாயால சொல்லட்டும்? வாயால சொல்லலாம், பொச்சல சொல்லு. அது உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்டங்க சொல்லட்டும்? யார்கிட்ட தான் சொல்லணும். அது எப்படிங்க வாயால சொல்லட்டும்? சொல்றேன். வாயால சொல்ல போட புண்டை முடியுது. பொச்சல சொல்லு. கவுண்டரே, நான் கம்முனு வீட்டுல படுத்துதாங்க இருந்தேன். வந்தாள் கதவு தட்டின உடனே யாரோ எவரோன்னு சொல்லி நான் போய் யாரு கதவு தட்டுறாங்கன்னு கதவை நீக்கி பார்த்தங்க. ஆடு தடி கொரோனாட்ட முடிச்சுட்டு நிக்கிறாங்க. உளி நட்டிருப்பா நட்டிருப்பா
முழிக்கிற முழிவு பேரு. ஏங்க, நான் ஒரு அரியா பிள்ளை தன்னன் தனிமையில் இருக்கிறேன். ஒரு ஆண்மகன் வந்து இப்படி எல்லாம் கதவு தட்டும் பொழுது நான் பார்த்துட்டு என்னன்னு நினைக்கிறதுங்க. அந்த உடனே புள்ள கதவு தர மழை பெய்யுதுன்னா உள்ள வரனாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொன்ன அரியா பிள்ளைங்க நானு. சரி வாயான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுக்கிட்டேங்க. கூப்பிட்ட உடனே எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பாய போடு பிள்ளை அசதியா இருக்குன்னு சொன்னாரு. முடிக்கிற அப்புறம் ஆறு திருப்பி போட மாட்டேன். மழை வருது உள்ள ஒண்டிக்கிறேன்னு கேட்டல போனதும் பாய் போட சொன்னியாம நீ சொல்லுவேன். ஒண்ணுமே தெரியாது. சொல்லுவேன் அவையா போடுறான். போட்டா ஏங்க நான் ஒரு அரியா பிள்ளைங்க, எனக்கு என்ன விவரம் தெரியும்? எதுக்கோ சரி அசதிக்கு தான் கேக்குறாருன்னு சொல்லி நான் ஒரு வசதிக்கு தான் பாய போட்டு விட்டுட்டேன். சொல்லுப்ல உன்னை என்ன பண்ணானா? கை இங்க வந்ததுன்னு வச்சுக்க, கையை வெட்டி வெள்ளாய் இதுக்குள்ள போட மாட்டேன். அப்படியே குஞ்சு அறுத்து நாய்க்கு போட்டு ஜாக்கிரதை. சொல்லுப்ல ஏங்க அப்புறம் என்ன ஆச்சுங்க? பாய போட்ட உடனே பிள்ளை விளக்க அணைச்சு விட்டு வாங்கினாரு. சரி தூக்கம் தான் வராதாட்டு இருக்குது, அதுக்கு தான் இந்த ஆளு விளக்க அமைக்க சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு நானு விளக்க அவருக்கு அடிச்சு விடுவாரு. அப்புறம் என்னாச்சு? விளக்க அணைச்ச உடனே என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறது வண்ணா பையன் என்னன்னு கேட்டான்? ஆறு பார்த்து வண்ணா பையங்கிற அந்த ஆள கேட்டான்னு கேட்டான். இந்த மானங்கட்ட கவுண்டருக்கு என்ன வேட்டி அவரது தெரியல, கோமன் அவரதும் தெரியல. அதுக்கப்புறம் விளக்க அணைக்க சொல்றாரு. இது தூக்க முடியலையே, நானும் அரியா பிள்ளை விளக்க அணைச்சு விட்டேங்க. அணைச்ச உடனே என்னங்கிறாரு, பிள்ளை வந்து பக்கத்துல படு. அரியா பிள்ளை பார்த்து பிள்ளை வந்து பக்கத்துல படுன்னு ஆறு பொண்டாட்டி கட்டிருக்கிறான். அறிவு வேண்டாங்க, ஒரு ஆம்பளைக்கு அறிவு இருக்குன்னு கூடாதா? அவன் சொல்லுவான் நீ படிச்சு ஆறு கொட்ட கூதி நல்லா கேளுங்க. நாயிட்ட பிள்ளை நான் தான் விளக்கு அரைச்சு பக்கத்துல போய் படுத்தல. பிள்ளை வேக்காடா இருக்குது. பிள்ளை வேக்காடாக்குதுன்னா இந்த நதிக்கு போட்டிருக்கீங்க ஜாக்கெட் அவுத்துரு அப்படிங்கிறான். நீ என்ன ஜாக்கெட்டியா? நான் அரியா பிள்ளை எதுக்கோ கேக்குறாருன்னு சொல்லி அவரு மறந்தா அப்படி கேட்க திறந்தா அப்படி அவுத்து கொடுத்துட்டு அவுக்கலாமா? இவன் தான் மண்டை புண்டன்னு உனக்கு தெரியும். அவன் கேப்பா நீ ஏங்க அந்த சொல்ற மாதிரி கேனக்குறி கவுண்டர் நியாயம் கேட்கறீங்க. நியாயம் கேட்கணும். இவன் தலைமையில அடிக்கிறான். முதல்ல தான் வேக்காடா இருக்குது ஜாக்கெட் அவருன்னு சொன்னான். சரி வேக்காடா இருக்க மாட்டேங்குது ஜாக்கெட் அவுத்துட்டேன். உடனே குளிருதுங்கிறாங்க. ஜாக்கெட் அவுத்த உடனே குளிருதுங்கிறாரு. குளிருதுன்னு சொன்னா என்ன பண்ண? நான் குளிருதுன்னு அரியா பிள்ளையாச்சே என்னமோ கேட்கிறாருன்னு சொல்லி அப்புறம் நானும் பக்கத்துல போக கட்டி பிடிக்க சொன்னாருங்க. இது ஐயா பிள்ளை நீ கட்டி பிடிக்க சொன்னிய அப்புறம் என்ன பண்ணாச்சு? வசதிக்கலினாலும் வசதிக்காக வேண்டி நானும் தெரியாம கட்டி பிடிச்சிட்டேங்க. பிடிச்சிட்டியா? பிடிச்ச உடனே கவுண்டரே அன்னைக்கு ஒரு ராத்திரி தாங்க கட்டி பிடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ தெரியல கவுண்டரே. 6 மாசம் ஆன உடனே அடி வைத்த கணக்கு வச்சுட்டா கவுண்டரே. ஒண்ணும் தெரியாது. நீ கட்டி பிடிச்சதுதான் அது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு நாள் அப்புறம் அதுக்கப்புறம் 6 மாசத்துலயே அடி வைத்த கணக்க வச்சுட்டா கவுண்டர். இந்த ஆனங்கட்ட வண்ணா ஆம்பளை நான் எதை வேணும்னாலும் செய்வேன் சொல்லுவேன். கேட்கலாமா? இவன் வர கவுண்டர் சரியில்லை. அதுக்கு முன்னாப்படிதான் ஒரு தடவை இவளுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணதுல இருந்தே சண்டை தான். முன்ன கல்யாணம் பண்ணது இந்த ஆளுக்கு எனக்கு ஆவறதே கிடையாது. என் குடும்பத்தோட உன் குடும்பம் மோசமா இருக்கு. கவுண்டர் சண்டை வந்துகிட்டே இருந்தது. இவளை கல்யாணம் பண்ணதுல இருந்தே சண்டையா இருக்குது. நம்ம அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க அப்பா நல்ல மனுஷனுங்க. அவரெல்லாம் செத்து போயிட்டா நீங்க இன்னும் இருக்கிறீங்க. ஒரு பொட்டிக்காரன் ஆட்சி பக்கமா நெருங்கிட்டாங்க. கவுண்டர் இப்படியே சண்டை வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அப்பாவை கூப்பிட்டேன். கவுண்டர் அவளுக்கு எனக்கு ஒண்ணுமே சுத்தப்படாது, பிரிச்சு விட்டுரு அப்படின்னு.
சரி ஏடா சின்ன பையா அப்படி காலம் மட்டும் நாளைக்கு சண்டை பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு குடிசை அந்த குடிசையில நடுவுல தட்டி கட்டி கொடுத்துறேன் நீ இந்தாண்டதுக்கு அவன் அந்தாண்டதுக்கிட்ட பாக அருமையா பிரிப்பாரு. ஆமா உங்க அப்பா நல்லா தான் வாங்க முட்டு தண்ணி கொடுங்க. கோமண துணி ஆட்டம் அப்படி அப்படி பிரிச்சு விட்டாரா ஏன் கவுண்டர நான் இந்தாண்ட இருக்கிறேன் இவன் இந்தாண்ட இருக்கிறான் என் குடிசைக்கு பிரிச்சு எறிகிறேன் நெருப்ப வைக்கிறேன் இவளுக்கு என்ன கவுண்டர போகுது ஏண்டா ஒரே ஒரு அவன் வீட்டு பக்கம் நெருப்பு வைக்கிறான் பிரிச்சு எறியறான் அவன் வீட்டு பண்ண உனக்கு என்ன நெருப்பு கட்ட மனசாட்ட நான் சொல்றியே என் கணக்குதி கவுண்டர் கணக்குதி கவுண்டரா அப்படி கேட்டுருவாமா கேக்குறது இல்ல சொல்லுப்பல ஏங்க இருக்கிறது ஒரு குடிசை ஒரு வீடு நடுவால ஒரு செவரு தான் இருக்குது ஏங்க அந்தாண்டு நெருப்பு வச்சு இந்தாண்டு நெருப்பு வருமா வராதா நெருப்பு கட்ட மனசாட்ட நாங்க எல்லாம் எனக்கு எப்படி கோவம் வந்துருங்க நீ இந்த பக்கம் நெருப்பு வச்சா அந்த ஊடே இல்லடா பிடிச்சிக்கிட்டு எரியும் சரி அதுதான் போட்டு கட்டுறேன் ஒரு சேர்த்து கிணறு இருக்கிறது ஒரு கிணறு அவன் உருளையில நான் தண்ணி சேர்ந்த மாட்டேன்ட்டேன் தண்ணி பிடிக்கிற இடத்துலயும் சண்டை வருதுன்னு சொல்லி அங்கேயே அவன் புரணி போறதில்ல சரி அப்பா கிட்ட சொல்லி கவுண்டர அவன் சேர்ந்துற உருளையில நான் தண்ணி சேர்ந்துறதில்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்பா என்ன பண்ணாரு இந்தாண்ட ஒரு உருளை போட்டு கொடுத்துட்டாரு அந்தாண்ட ஒரு உருளை 2 உருளை ஆமா 2 பேத்துக்கும் ஆமா அப்புறம் நான் இந்தாண்ட சேர்ந்துக்கிறேன் அவன் அந்தாண்ட சேர்ந்துக்கிறான் நடுவால ஒரு தண்டை மரத்தை போட்டு விட்டுட்டாங்க நடுவுல ஒரு அடையாளம் சேர்ந்துக்கணும் அடையாளம் ஆமா சரி கவுண்டர என் பக்கம் தண்டி சேர்ந்துற பக்கம் நான் மூத்திரத்தை விடுறேன் அதுல பிய்ய பேடுறேன் அவனுக்கு என்ன கவுண்டர் அது ஊன் கிணறு ஏன் கிணறு அவன் கிணறு அவன் பெய்யா பேடுறான் மூத்திரத்தை விடுறான் உனக்கு என்னப்பல போகுது இந்த கவுண்டர் நான் முன்ன போய் கவுண்டர் கேட்டாத்தான் என்னட்ட நீ ஏன்னா அறிவு எடுத்துறோம் நெப்பு கட்டு போய் நான் கேக்குறியே இருக்கிறது ஒரு தண்டவாளம் தான் நடுவாள குறுக்கால கிணறு என்ன பொது கிணறு ஒரு கிணறு தானே அவன் அந்தாண்ட பிய்ய பேண்டாலோ ஒண்ணு குட்டாலோ இந்தாண்ட வருமா வராதா கவுண்டர் வருமா வராதா இருந்தாலும் பீ பேண்டா மிதந்துகிட்டே அந்தால போவாது எப்படி தண்ணி மோந்து குடிக்கிறது எப்படி இந்த சோறாக்குறது எப்படா பண்றது கவுண்டர் அதுதான் போகட்டும் இவன் என்ன பண்றா தெரியுமா என்ன பண்றா தெரியுமா சொல்றா என்ன அடிச்சு கால குறக்க வந்துட்டீங்க எங்க வீட்டுக்காரர் தான் புடிச்சிட்டு அடிக்கிறாரு மச பிடிச்ச மாதிரி நீ கடப்பாறை முழுக்கிற மாதிரி நின்னுட்டே ஓட மாட்டேன் படாத இடத்துல பட்டுறாது அப்ப வாங்கன்னு கிழக்கு விளக்கு போறா கவுண்டர் கிழக்க வெளுக்க வெள்ள கொடுக்கறது போறா விளக்கு வைக்க வர்றா விளக்க விளக்க போற நேரத்துல சாயந்தரம் விளக்கு வைக்கும் போது வரியாம சரியா பிள்ளை நீ ஆறுகிட்ட போனா ஆறுகிட்ட போனா ஐயோ ஐயோ யாருகிட்ட போற ஒரு சாயில வச்சிருக்கிறான் பாரு அடிக்க விட்டு உடனே காலில் விழுந்துக்கிறான் அப்பதான் கவுண்ட கேட்க மாட்டான் விளக்கு விளக்கு போறான் விளக்கு வைக்க வர்றான் எங்க போறான் தெரியலடா கேளு அவள
விளக்கு வெளுக்கிற நேரத்துல போற வெள்ள கொண்டுகிட்டு ஆமா சாயந்தரம் விளக்கு வைக்கும் போது வரிய எங்க போற எங்க போறேன் எங்க போற எங்க போறேன்னு சொன்ன அப்படி எவன் கூட படுத்துன்னு கேக்குறாரு என்ன பார்த்து எவன் கூட படுத்துன்னு கேக்குறீங்க ஏன் நல்லா இருக்கியா நீ நாசமா போக மாட்டே நீ எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டே எங்க வீட்டுக்காரங்க கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல என்ன பார்த்தா அடுத்து கூட போற பொம்பளை மாதிரி தெரியுதா முருகனுக்கு போட்ட முந்தாரி கண்டவனுக்கு போற பொம்பளை மாதிரி என்ன பார்த்து தெரியுதா இல்ல கண்டவனுக்கு போற மாதிரி தெரியுது பிரச்சனைக்கு முந்தானி அடுத்தவனுக்கு எல்லாம் ஜாக்கு போய் போகுது ஜாக்கு போய் ஐயோ அடுத்தவனுக்கு போறவங்கள கண்டாரு அடிச்சே கொண்டு வராரு ஏங்க ஏங்க எங்க போய் எங்க போறேன்னு கேக்குறா அப்படி ஏங்க நீங்களே கேளுங்க கேளுக்குதுடா உங்க சொல்ல அடிக்கிறது உடனே காலில் உள்ள வருது எந்த ஒரு பாசாங்க காசா ஏங்க நீங்களே கேளுங்க காலையில வெள்ளாவி வெளுத்து அந்த நல்லிகளை எடுத்துக்கிட்டு நான் நேரா போறேங்க இந்த ஊரு கவுண்டர் அத்தனை பேரு என்கிட்ட தான் வரணுங்கிறாங்க ஊரு கவுண்டர் எல்லாமே அவர்கிட்ட வர்றாங்களா சொல்லுங்க ஏங்க ஊரு கவுண்டரும் ஆமா உங்ககிட்டயே வரான்னு சொல்லு என்னத்துக்கு பல்ல கெஞ்சிட்டு சிரிக்காத கவுண்டரே எதுக்கு வராங்கன்னு கேளுங்க அழுக்கு துணி போடுறதுக்கு அழுக்கு சரி அழுக்கு துணி போறதுக்கு நான் என்ன பண்றது நான் மட்டும் லேஸ் பட்டவளா இந்த ஊர் கவுண்டர் எல்லாத்துக்கிட்டையும் நானே தான் போறது ஆமாங்க ஊரு கவுண்டர்கிட்ட அத்தனை பேர்த்துக்கிட்ட ஊரு கவுண்டர்கிட்ட அத்தனை பேர்த்துக்கிட்ட போனா உடம்பு என்ன கெதியா வருது எனக்கு என்னங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் இங்க இன்னொருத்தரும் அவன் நடிப்பா ஏங்க எதுக்குன்னு கேளுங்க அவங்க வெள்ளாவி குடுக்கறது அழுக்கு தண்ணி குடுக்கறது வெள்ளாவி வெளுத்து வெள்ள கொண்டு போய் நேரங்காலமா மைனருக்கு குடுக்கணும் ஆமாங்க 4 பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல நான் 4 பேர்கிட்ட போய் குடுக்கணும்ல 4 பேர்கிட்ட போய் குடுக்கணுமா ஏங்க எங்க வீட்டுக்காரங்க இருக்கிற கோவத்துல இருக்கிற நீங்க வேற எங்க 4 பேர் கவுண்ட் மூட்டுக்கு கொண்டு போய் துவைச்ச துணி எல்லாம் குடுத்துட்டு வரணும் அதுக்காக காலையில எந்திரிக்கிறதுங்க கிழக்கு வெளுக்கங்காட்டி நேரமா போய் அவங்க வீட்டுல குடுத்துட்டு எல்லா கவுண்டர் வீட்டுக்கும் போய் வெள்ளா வெளுத்து குடுத்துட்டு வரங்காட்டி மைனருக்கு வெள்ள வெளுத்து மாலை நேரம் வரைக்கும் அங்கேயே நேரம் ஆகி போயிருதுங்க என்ன போனா சும்மா விடுறாங்க ஏக்கா பண்ணையில அரிச்சு போனா ஏண்டி வண்ணாச்சி ஏண்டி சின்ன வண்ணாச்சி ஏண்டி வெங்கால காணும் ஏண்டி ஏதாவது சாப்பிடுறியாடின்னு அப்படியே நாயத்துக்கு புடிச்சுக்கிட்டா விட்டுறதே இல்லைங்க அது இந்த கவுண்டர் எல்லாம் பார்த்து ஏங்க பாருங்க இந்த கவுண்டர் பாருங்க பாருங்க இவரு புடிச்சுக்கிட்டாருன்னா விட்டுறதே இல்லைங்க புடிச்சுக்கிட்டாருன்னா எப்படி ஒரு நாள் ஆகும் என்னது பழைய நினைப்புல நாளைக்கு புடிச்சு உட்கார வச்சுக்கிறாருங்க அதனால என்ன பெரிய மனுஷன் பேசும்போது நம்ம பேசாம திரும்பி வர முடியுமா அதுக்கு தான் நேரம் ஆகி போயிருது அதுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு எவங்கிட்ட போகணும்னு கேட்டா நான் இவர்கிட்ட போன சொல்லிட்டோம் அவருதான் நம்ம வாட்சிப்பு கவுண்டர் வீட்டுக்கு போனியா அது அப்படித்தான் எங்கிட்டு போன என்ன வரைக்கும் அப்படின்னா வாட்சிப்பு கவுண்டர் வீட்டுக்கு போனேன் அங்க போனா வாட்சிப்பு கவுண்டர் விடுறாரா என்ன அவரு புடிச்சுக்கிறாரு மணிக்கணக்கில் அவரெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லைங்க அவங்க வீட்டுக்கு போனா அவர் இன்னும் 4 பேர்த்து புடிச்சு அனுப்பிடுறாரு அவரால கையில ஆவறது இல்ல சரி அங்கத்தான் மணிக்கணக்கில் விடுறதில்ல அதுக்கு மேல எப்படி பண்ணா நல்லப்பட்டுக்கு கவுண்டர் வீட்டுக்கு போனேன் நல்லப்ப கவுண்டர் என்ன விடுறதில்ல
அவரு போனா 3 மணி நேரம் பிடிச்சு. அவரு வேணா பரவாயில்லைங்க, நல்லா நல்லா பரவாயில்ல. அவரு பரவாயில்லைங்க சொல்லிக்கிற மாதிரி. அதை விட்டு சரி அங்கதான் அப்படியாச்சு. அப்புறம் எங்கடி போன அப்படின்னா நம்ம ஆர்லப்படி ராஜமாணிக்க தம்பி இருக்கிற அப்படி கிருஷ்ணன் அந்த ஆளு சர்வசாதாரணமாவே விடுறதில்ல. அவங்க அண்ணனை விட அவங்க தம்பி பரவாயில்லைங்க. நல்லா ஏரிக்கா கூட்டிட்டு போயிடுவான். ஆறுபடி ஏறி கூட்டிட்டு போனா விடுறதே இல்ல. சொல்லுடா சொல்லுடா இனிமே அவன் கூட நான் இருந்து பொழைக்கிறதில்ல. ஏன்னா நான் தான் அப்படியா? இந்த வண்ணா பையன் மூஞ்சி முகரையை பாருங்க. ஏதாவது எழுது படிக்க தெரியுமா? இந்த ஆள் இருக்கிற வரசைக்கும் இந்த ஆள் இருக்கிற வேலைக்கும் என்ன வேலை செய்யறோம்? என்ன வெளுக்கிற வேலை? வெளுக்கிற வேலை. இந்த ஆளுக்கு என்னங்க வேலை? படிக்கிற வாட்டம் நாய புண்டையே நமக்கு ஆகாது. எங்க வீட்டுக்காரு பரவாயில்ல, சாப்பிட்டு எடுத்து திருப்பி அடிக்கலாட்டி படுத்துக்கிற அப்படி. என்ன ஒரு அடி கூட சிக்கால பட்டுக்கிறான்டா. நீ குறக்க வராத கவுடர். அவளை துரத்திட்டு போற நீ குறக்க வந்து பூந்துக்கிட்டா கோவத்துல யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் நான் என்னத்துக்கு உங்க நாயத்துக்கு வரேன்? நீங்க கேட்காத வேற யாரு கேட்பது? நீங்க நாயத்துல வச்சுட்டு மாதிரி கேட்பீங்க. வாங்குங்க பக்கத்துல வந்தா நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். அது என்ன வண்ணாம்பழ மட்டும் பக்கத்துல வரணும், வண்ணாம்பழம் தூர போன்னு முடுக்குறீங்க? இப்ப வரக்கூடாது பிள்ளை. ஏன் வண்ணாம்பழ தொட்டா வாய பாருங்க, பெரிய பொண்ணு வாய கெரிச்சிட்டு வர்றது. என்னடா நடக்குது? இப்படி தெரியுது, அதெல்லாம் அறையும் குறையுமா? என்னங்கிறாருங்க தம்பி போட்டுட்டு வந்துட்டு ஏண்டி வண்ணாப்புல எனக்கு கோட்டு வாங்கி கொடுக்குறான். கோட்டு என்னத்துக்கு? யார் நக்கிறது கோட்டு கேக்குறான்? அதுக்கு மேல பேனா குத்திக்கிட்டு போய் என்ன கணக்கிறதுல போறான். நீயே அழுக்கு எடுக்கிறவன். உனக்கு என்ன ஒரு எழுத்து படிக்க தெரியுமா? கூட தெரியாது. எனக்கு தெரியாது. இவன் கலெக்டருக்கு படிச்சிருக்கிறான். நீயும் என்னோட சேர்ந்த தற்கூரி தானே? இல்லடா. அதனால இனிமேல் ஒரு பொழுதும் அவன் கூட நான் பொழைக்க மாட்டேன். அதனால நானும் இனிமே பொழைக்கிறது இல்லையா? மாட்டாடி. இனிமே போதும், உன் கூட பொழைக்க மாட்டேன். கவுண்டிக்கிட்டு போய் கூட பொழைச்சுக்கிறேன். அதனால நீங்க யாரு வேலைக்கு வந்து கவுண்டர நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்குது. அந்த தாலியை வாங்கி கொடு, நான் புறப்படுறேன். என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்கிற? என்ன பிள்ளை ஒன்று இன்னோட செத்து போயிடுவாரு. அதாவது அவன் கட்டின தாலி கேக்குறான். இந்த கத்தி எதுக்கு? உடனே கழட்டி மாட்டு. மாட்டி பிள்ளை தொட மாட்டேன் நானே. தொட மாட்டியா? அவன்கிட்ட கொடுத்த இந்த கழுத்துல தாலி யாரு கட்டினது? யாரு? இவன் தான் நான் தானே கட்டினா. நான் என்ன தாலி வைக்கணும்? கவுண்டர அவன் கழட்ட மாட்டேங்கிறான். நீ தான் தாலி எடுத்து அந்த ஓமகுண்டத்துல காட்டி கொடுத்த. மரியாதையா தாலி வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா கண்டார் ஒளி பையாடு கேப்பேன். கண்டார் ஒளி பையனுங்கிறான். அவன் தேவடியா பிள்ளை. கழுத்துல கிழத்துல நீ ஏன் புருஷன்? நீ ஏன் தாலி கட்டின? மாட்டி மாட்டு மாட்டு மாட்டி தாலிய கழுத்துல நீ கை வைக்காத வேணும். நானே வேணா தொடவே மாட்டோம்ல. நீ வண்ணாப்புல இவ்வளவு நேரம் பல்ல கஞ்சிட்டு வந்த. என்னது தாலி? ஓய் நீ கட்டினி அவளுக்கு தாலி. அந்த தாலி எப்படிடா ஒத்தையில இட்டு போடிச்சு போடுவோம் கவுண்டா. ஏண்டா தாலி கட்டங்களை எப்படி 2 கையிலையும் புடிச்சு அந்த ஓமகுண்டம் ஐயர் ஓமம் வளர்த்தும் போது இப்படி காமிச்சு என் கையில குடுத்தியோ அப்படி குடு.
இல்லைன்னா கேன கூதி கவுண்டான்னு கேப்பேன். அப்ப இந்த தாலி அவ கழுத்துல இல்ல, அது ஓம குண்டத்தை அறியாம இருந்துச்சு, அவ தொடாமண்டா. அப்ப எடுத்து கொடுத்து தொட்டு கொடுத்தா மறுபடியும் நான் தொட மாட்டேன்டா. மாறாப்பு சீல வழங்குச்சுன்னா வாயன்னு கெஞ்சிட்டு போய் பாக்குறேன். இந்த அப்படி நீங்களும் தான் கையில எடுத்து கொடு. என்ன பண்றது? சிக்கனது மாட்டிட்டு என்ன யாருமே இங்க இல்ல, உள்ளூர் கவுண்டரே. அதனால யாரும் இல்லாத நேரத்துல என்னமா அடிச்சா கொண்டு போடுவாங்க. நீங்க எடுத்து கொடுத்தரண்டா. அப்படி ஒருத்தர் இல்லையே, யாருமே இல்ல கொடு. ஆமா. இனிமே உங்க சாவகாசமே வேணாயா. என்னைக்கு தாலி அறுத்து கொடுத்துட்டியோ, இனிமே நீ இப்ப எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உனக்கு பொண்டாட்டி கிடையாது. நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லடி, எனக்கு புருஷன். அப்படியா? பட்டாளம் புறப்படுறேன். நான் செத்தாரு சேதி கேட்டா அவளுக்கு சீட்டு வரும். ஆமா, திருட்டுறையில எந்நேரம் வரும்? பங்குனி மாசம் 10ஆம் தேதி பட்டாளம் போறேன் கௌரவமா பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டேன். இப்ப என்ன திருட்டு ரயில் என்னடா? ரயில் திருட்டு ரயில் கிடையாது, நீ தான் திருட்டுத்தனமா போற. திருடனுக்கு தெரியுது பாரு. ஓ, நான் தான் டிக்கெட் எடுக்காத கக்கூசுல உட்காந்துட்டு திருட்டுத்தனமா போறேனா? அதுதான் திருட்டு ரயில். அதனால இனிமே இப்ப கூட ஒரு பொழுதும் பழைக்கிறதில்ல. என்ன வாடா போடாங்கிறான். மரியாதை இல்ல. அதனால கவுண்டர, நான் கட்டின தாலி வாங்கி கொடுத்துட்டேன், நான் புறப்படுறேன். ஏங்க எங்க கூப்பிட்டீங்க? என்னாச்சுங்க? இல்லை, நீங்க தானே போய் நியாயம் பேசிட்டீங்க. எங்க போயிட்டேன்? கூட்டிட்டு போயிட்டாரா? எங்க? அவன் பங்குனி மாசம் 10ஆம் தேதி பட்டாளம் போறேன். பட்டாலும் போயிட்டாரா? செத்தானு செய்தி கேட்டா சீட்டு வரும் அப்படின்னு போயிட்டான். நீ நல்லா இருப்பியா? ஊட்டிட்டு இறங்க, நீ அழிஞ்சு போக, உன் பொண்டாட்டி ஐஸ்கர்ல கூட்டிட்டு ஓட. உங்க பஞ்சாயத்துக்கு நான் வந்து நீ எப்படியாவது புருஷன் பொண்டாட்டி சண்டை ஏதாவது உங்ககிட்ட சொன்னா மத்து சொல்லி புருஷன் பொண்டாட்டி சேர்த்து வைப்பிட்டு நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி என் குடும்பத்துக்கு எடுத்து முடியா கவுண்டரே? நீ நல்லா இருப்பியா கவுண்டரே? மாப்பிள்ள, நானும் சும்மா தான் இருக்கிறேன். அவனும் விட்டுட்டு போயிட்டான். சரி, புருஷனுக்கு என்ன பண்ணட்டும்? உன் புருஷனுக்கு நீ கவலைப்படாத. என் பொண்டாட்டி இல்ல, உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல, உனக்கு புருஷன் இல்ல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். அவன் ஓரளவுக்கு செஞ்சா என்ன பண்ணுவ நீ? நான் ஒரு கால் பாகம் பண்ணுவேன். பண்றியா? நீ பண்ற? ஆமாப்ல. என்ன பண்றதுக்கு கூப்பிடுற? பின்ன அப்படி இப்படின்னு வந்து பக்கத்துல நெருங்கி விட்ட கவுண்டா கத்தி எடுத்து அப்படியே நறுக்கு நாய்களா போட மாட்டேன், வாயில போட்டு மென்னு முடிக்க பிடி ஜாக்கிரதை. வாயில போட்டு மென்னு முழுகிறான உட்காந்து எங்க கவுண்டர் போய் எங்க கவுண்டரே கூட்டுக்காரு போயிட்டாரு, பவுத்துக்கு பொழப்புக்கு என்னங்க பண்ணிட்டு? நீயா கவலைப்படுற? ஏங்க நாம தான் வெளுக்கிற ஊர் இருக்குது, அப்படியே ஊர் வழியா போய் ஓடி போயிட்டான்னு சொல்லி ஊர்ல இருக்கிற கவுண்டமார்கிட்ட அனைவர்கிட்டயும் ஏதோ வாங்கி பொழைச்சுக்காப்ல. முத யாகிட்டவா வந்தா என்ன வச்சு தர? எனக்கு ஏதோ என்னால முடிஞ்சது இடுப்பு மட்டும் தான் ஆடுவியா? பெரிய எதுவுமே பெருசா இல்லைனாலும் அவரால் அப்படியே ஒரு பொட்டி கடை வச்சு கிடையா புட்டு கடை வச்சுட்டாரு பொழைச்சுக்க. ஏங்க
அப்படியே புட்டு கடை வச்சு கொடுத்தீங்கன்னாலும் இந்த வண்ணாத்தி புட்டு திங்க யாருங்க வருவா? ஐயோ வண்ணாச்சி புட்டுன்னா அப்படி நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு வருவான் அந்த குழந்தைக்காரன். சார் நீயே இப்படி அலைஞ்சிட்டு வரும்போது ஊர்ல இருக்க அவனு வர மாட்டாங்களா? யாரு வர மாட்டாங்க. சரிங்க, என் புருஷன் போனதுக்கு போயிட்டாரு. நீங்க கடை வச்சு கொடுக்குறீங்க. ஆமா. சரி, அப்பப்ப கடை பக்கம் வந்துட்டு போங்க. 10 மணிக்கு மேல மீதி ஆகுது இல்ல? ஆமா. அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு 2 அவர் வராரு இல்லையா, நான் வந்துடுறேன். இவன் பாரு அதுலயும் பங்குக்கு வரான். சரிங்க, நாய்க்கு போறதா எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஆயிட்டுக்கிறதியா? நாய்க்கு போடாத. அப்படி நீங்க வந்துருங்க அதுக்குள்ளார. ஆகட்டும். சரி, போயிட்டு வாங்க. பண்ணைக்கு அடிச்சிருந்தா என்னங்க சொல்றது? அம்மா என்ன அப்படி பண்ணிட்டு திரியுற? நீ என்ன கொண்டு பண்ணிட்டு திரியுற? தெரியல. சரி சரி சரி, சண்டை சச்சரவு வேண்டாங்க. ஏன் பொறுத்த முன்னாடி சண்டை சச்சரவு பண்ணிக்கணும். எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு நாங்க ஒன்னா சேர்ந்து நாங்களே பொழைச்சுக்கிறோம். ஏன் கண்ட கண்ட நாயின்னு சொல்லி குடும்பத்தை பிரிச்சுட்டு போகணும்? இப்ப நான் கண்ட கணவனா ஆத்த தாண்ட வரையிலும் அளவப்பேன். ஆத்த தாண்டிட்டா போடா புலப்பாங்கறீங்க. யாரு கவுண்டனா? சின்னவனா கவுண்டன் தாண்டா. ஓயா ஊரை கெடுத்த கவுண்டா. ஊரை கெடுத்த கவுண்டா. குடும்பத்தை பிரிச்சு வை. ஒரு கவுண்டை ஏகாலியோட சண்டை பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. ஏண்டா கவுண்டா? ஏண்டா கவுண்டனா? தாலி வாங்கி கொடுத்து பிரிச்சு வச்ச கவுண்டை. அதுக்கு நீ ஒரு கவுண்டை. ஊரை கெடுத்த கவுண்டனா? ஊரை கெடுத்த கவுண்டையா நீ? நான் வர மாட்டேன். ஓஹோ, இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட அடி உத வாங்கி எதை சேர்த்து வைக்கலாம் நினைச்சா நீ இப்படியா சொல்ற? எந்த யாரு நாயத்துக்கு போனாலும் போனா தீரும். இந்த வண்ணாமட்டு நாய் மட்டும் தீர வைக்கிறாங்க. என்ன என் வீட்டுக்காரி கூடலாட்டம் கேக்குது? நன்கொடைய வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த மாரியம்மன் பெரிய மாரியம்மனுடைய அருள் பெற்று தனம் தானியத்தோட நீண்ட ஆயுளை பெற்று நிறந்த செல்வாக்கை பெற்று மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல நீங்கி அனைவர்களும் சுகசீவியாய் வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் கேட்டு கொடுப்பது மனித குணமாம், கேளாமல் கொடுப்பது தெய்வீக குணமா. நம்மை அன்று அனுசரித்து ஆதரித்து நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி சின்ன சிறுவனாக இருந்தாலும் எனக்காக உங்களோடு அனைவற்று பேர்களோடும் சேர்ந்து ஆட அழைப்பு கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஆரியர் அண்ணா மாவட்ட வாட்சியப்பன் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் நல்ல அவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஊருக்காக வேண்டி நம்மளையும் ஒரு பொருட்டாக அழைத்து வந்தார்கள். மாமா ராமமூர்த்தி மாமா அவர்களும் மாமா இல்லையா பாரு அவங்க உட்கார்ந்து இருக்கிற அப்படி தொண்டை போத்திட்டு அவர்களும் அப்படிப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் சேர்ந்து நம்மளை அழைப்பித்து வந்து இப்பிற நாடகத்தில் நமக்கும் ஒரு பங்காக இருக்கும்படியாக கட்டளையிட்டார்களவா. அவருடைய குடும்பமும் நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் ரசிகர் சொந்தங்களுடைய குடும்பமும் நம்மளுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வே உலகத்திலே குறைவில்லா செல்வமா. நோயற்ற வாழ்வையும் குறைவே இல்லாத செல்வத்தையும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நம்ம நல்லி அள்ளி கொடுத்து என்றும் பாலாறு செல்வமாக எல்லோருடைய குடும்பமும் ஓங்கி தலைக்க வேண்டும் என்று சொல்லி நாடக சபா சார்பாக தாயாகிய பெரிய வேண்டி எல்லோருக்கும் 100 கோடி நன்றி அந்த வழக்கமே. வாங்க போலாம். ஊரெல்லாம் அழுக்கு எடுக்கணும். அதனால
நீ ஊரெல்லாம் போய் அழுக்கு எடுத்து வா. நான் வெள்ளாய் வேவிக்கிறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஆகட்டும். குண்டரிபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஜவதக்கினி மகாமுனிவர் சொல்லுகிறார்.